சிக்கனுக்கு மட்டும் தண்ணியே ஊற்ற வேண்டாம், அதில் இருக்க தண்ணியே வந்துடும். ஓரளவு வெந்திருக்கு. இனிமேல் மசாலாவை போடலாம். இது வந்து 65 மசாலாத்தூள், இது வந்து குழம்பு மிளகாத்தூள், இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். மூடி போட்டுடலாம். தக்காளிலாம் இன்னும் போடலை. இது மூடி வச்சு பண்ணாலுமே இல்லை. இப்போ தக்காளியை ஊற்றலாம். அரைச்சி வச்ச தக்காளியை கொஞ்சம் இந்த மிக்ஸி ஜாரையை கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். சுவையான சிக்கன் கிரேவி சிம்பிளாக சீக்கிரமாக செய்து முடிக்கிறது. தோசைக்குனால கொஞ்சம் தண்ணியாகவே பண்ணுறேன். மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றிருக்கேன். கெட்டியாக வேணும், பெரட்டின மாதிரி வேணும்னா இந்த மாதிரி தண்ணியெலாம் ஊற்ற வேணாம், அப்படியே பெரட்டி வச்சுருக்கலாம். எனக்கு வந்து தோசைக்கு வேணும், அதனால் கொஞ்சம் தண்ணியாக கிரேவியாக தான் பண்ண போகிறேன். கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்க வேண்டியது தான். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கறி வெந்துடுச்சு.